பொரிக்க போகிறோம். அதை ஒரு சீனி சட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அதை வரை வெயிட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் சூடாகி விட்டது. இப்போது நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்க சிக்கனை போட்டு வறுத்தெடுக்கலான்னு இருக்கோம். இப்படி கரண்டியில் கொஞ்சம் கறிக்கு மிக்ஸாக இருக்காது, அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். கறி நன்றாக பொரித்து கொண்டிருக்கின்றது. கறியை திருப்பிவிடும். திருப்பி போட்டு நல்லா வேகட்டும். முந்தான பார்த்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். நல்லா மறுமருன்னு சிக்கன் 65 ரெடி. வாங்க சாப்பிடலாம்.